அனைவருக்கும் வணக்கம். சுவாமியை சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்கள் விரத முறைகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். கார்த்திகை மாதம் சபரிமலை யாத்திரைக்கான மண்டல கால விரதங்களை பக்தர்கள் தொடங்குவார்கள். பொன்னம்பலமேட்டில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் அதிகாலையில் நீராடி மனதையும் உடலையும் தூய்மையாக்கி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். இப்படி விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றி இப்போது பார்ப்போம். விரத காலங்களில் காலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இயங்கும். மங்களகரமான பொருட்களான விபூதி, சந்தனம், குங்குமம் போன்றவற்றை நெற்றியில் நிறக்க அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். காவி, கருப்பு, நீலம் போன்ற துண்டு மற்றும் வேஷ்டிகளை அணிய வேண்டும். விரத காலம் முழுவதும் ஒருவேளை அல்லது 2 வேளை மட்டும் உணவருது சைவ உணவு விருந்தி இரவு பழம், பால் போன்றவற்றை மட்டும் உட்கொண்டு உபவாசம் இருக்கலாம். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் விரத காலங்களில் வீட்டுக்கு விலக்கான பெண்களிடமிருந்து அருகாமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். விரத காலங்களில் மது, சிகரெட் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. பக்தர்கள் பகல் நேரங்களில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும். படுக்கையணை, படுக்கை விரிப்புகள், தலையணை போன்றவற்றை தவிர்த்து சௌகரியங்களாக உள்ளவற்றை தவிர்த்து வெறும் தரையில் பாய் போன்றவற்றை மற்றும் விரிப்புகள் விரித்து அதில் படுத்து உறங்கலாம். இந்த காலங்களில் முடி மற்றும் ஷேவிங் செய்வது, நகம் வெட்டக்கூடாது. வெளியில் உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். மது, சிகரெட் மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். பொய் பேசுதல், பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. மரம், செடிகளை வெட்டக்கூடாது. செருப்பு அணியக்கூடாது. தீட்டு உள்ள வீட்டிற்கு மற்றும் இறப்பு நடந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது. காலை மேலே குடித்தவுடன் 108 சரணங்கள் சொல்லி கற்பூர தீபாராதனை காட்டி இறைவனை சபரிமலை வாசனை, சபரிகிரி வாசனை வணங்க வேண்டும். செருப்பு அணியாமல் இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. உண்மையான சொற்கள், கடுஞ்சொற்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். மாலை அணியுவதற்கு முன்பு உள்ள 3 நாட்களுக்கு அசைவமும் மற்றும் மது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு நம் கடுமையான விரதங்களை கடைபிடிப்பதால் ஐயனின் முழுமையான அருளை பெற்று வாழ்வில் உயர்வடையலாம். சுவாமியே சரணமையப்பா.